ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு என்ன நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,080 அப்படின்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் கேப் ஃபில்லிங் 25,000 சப்போர்ட் தான் அடுத்தது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,052 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,022, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு ஏன்னா 25,000 ஒரு மேஜர், அதனால இருந்து இதை தேர்ட் சப்போர்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ இந்த 25,000 நாளைக்கு மேஜர் ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,126 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்ற பட்சத்துக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,154 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,171, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,200. ஃபர்தராக அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராமில் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட். இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜர் சப்போர்ட் கிட்டத்தட்ட 25,080க்கும் 25,126க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியா கிட்டத்தட்ட மிட் லைனே பார்த்தீங்கன்னா 25,098 அந்த 100 கிட்ட தான் இருக்குது. அப்போ 25,100க்கோ இல்லை 25,080க்கோ மேலே கீழே ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் அப்போ வந்து இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ ஃபர்தர் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நோ ட்ரேடிங் ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து வைடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னும் போது 56,769 நாளைக்கு மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 56,681, செகண்ட் சப்போர்ட்டு 56,590, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரை 56,487. ஃபர்தராக அப் ட்ரெண்ட் அப்படின்னும் போது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட்னா 56,910 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 56,997 கிட்டத்தட்ட 57,000 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இந்த 57,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 57,088 அடுத்த ரெசிஸ்டன்ட். அடுத்தது ஃபர்தராக மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 57,192 அடுத்த ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56,769க்கும் 56,910க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மிட் லைனை பொறுத்தளவுக்கு 56,892 அப்படின்ற இன்னைக்கு க்ளோசிங் வந்து நாளைக்கு மிட் லைனாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு அந்த மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் கன்சல்டேஷனாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின்னிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னும் போது நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டு 26,952. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 26,900, செகண்ட் சப்போர்ட்டு 26,870, தேர்ட் சப்போர்ட்டு 26,820. ஸோ அதே மாதிரி அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் 27,033 அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இன்னையோட டே ஹை வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். கிட்டத்தட்ட 27,083, செகண்ட் சப்போர்ட்டு 27,115, தேர்ட் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 27,165. இதில் வந்து ஃபர்தராக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா 27,033க்கும் 26,952க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,982 மிட் லைன். ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை மிட் லைனுக்கு கீழே வர பட்சத்துக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து ஒரு ஃபர்தர் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து ஃபர்தராக வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகுன்ற மாதிரி அசூரன்ஸ் கிடையாது. ஏன்னா இதை ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு உங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.